லைட் போட்ட உடனே ஓடி போந்துடும் எப்பவுமே. எப்பயுமே தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லா பில்லோஸையும் எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா அவ்வா காலையிலேயே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனாலதான் எப்பயுமே நான் பில்லோ எடுத்து அடுக்கி வச்சிருவேன். ஓகே, எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிடணும். நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வா கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ராமலிங்க மாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? என்ன பண்றீங்க? பாத்திரம் கழுவி அவ சாம்பார் வச்சிருக்கேன், கார சட்னி வச்சிருக்கேன், தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் அவ தோசை வச்சு கொடுத்துறேன். சரியா? குளிச்சுட்டு வந்துட்டேன், ட்ரெஸ் மாத்திட்டேன், போய் துண்டை காய வச்சு வரேன். அங்க ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கா. நான் குளிச்சுட்டு வந்துட்டு இப்பதான் எந்திரிச்சே வந்திருக்கா. என்னையா பண்ண போற? வா, நான் ஒரு தோசை ஊத்தி ட்ரை பண்ண போறேங்களா? இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? சரி ஊத்திய. முதல்ல தண்ணி தெளி. ஓ சாரி, ஃபர்காட். ரோஹித்துக்கு தோசை ஊத்த போறேன். ரோஹித்துக்குன்னு கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்கும் முருகலா ஊத்துனாதான் பிடிக்கும் தோசை. தோசை ரெடி ஆயிடுச்சு ரோஹித்து. நம்ம சுட்ட தோசை அது உள்ள டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். முருகலா தோசை ரெடி. ஓகே, சாப்பிடு. முதல்ல என் கையால சுட்ட தோசையை சாப்பிட்டு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம கையில சுட்டு நம்மளே சாப்பிடுறது செம்மையா இருக்கும். அவ்வா சுட்ட தோசையை சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வா சுட்டது சுமார் தான், ஆனா நான் சுட்ட தோசை சூப்பரா இருக்கு. துணி போட்டிருக்காங்க, கொஞ்சம் எடுத்து காய வச்சிருக்கியா? சரிவா. சரியா நிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்னென்னமோ ட்ரெஸ் வாங்கி தரேன், எனக்கு ஒன்றும் புரியல. காய வச்சிட்டாவா? அம்மா வந்து இப்பதான் வேலைக்கு போயிட்டாங்க. சாதனாவும் அவ்வாவும் உட்காந்து கீரை உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீரை உரிச்சிட்டு கோழியோட கீரை உரிக்கிறதுக்கு கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்கையா? ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அப்பனா மத்தியானம் கீரை குழம்புதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இதுதான் என் ஸ்டடி டேபிள். எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டிய வேலை இருக்கு, இப்போ நான் எழுத போறேன். ஏமா சார், நீ தான் பேசுறியா? இப்போ டைம் வந்து 11:15. நான் 12:15 இந்த கிளாஸ் ஒர்க் முடிக்கணும்னு ஒரு எய்ம் வச்சிருக்கேன். முடிச்சிடுறேனான்னு பார்க்கலாம். டைம் என்னாச்சு? 1:25. எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னேன்? 12:15. இன்னும் முடிக்கல. எழுது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வந்து 1:45 ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 to 3 வந்து செஸ் கிளாஸ் இருக்கு. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நம்ம லஞ்ச் சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடுற தட்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. தண்ணி தட்டெல்லாம் ரெடியா வச்சு நம்ம கை கழுவிட்டு வந்துடலாம். எப்பயுமே அவ்வா வந்து சாட்டர்டேனால கீரை வச்சிருவாங்க. எப்பயும் குழம்பு வைப்பாங்க. இன்னைக்கு வந்து கூட்டு வச்சிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி கூட்டு ஊத்தியாச்சு சாதத்துல. எனக்கு மேக்ஸிமமா இந்த கூட்டு மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிணைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ சொல்றேன். சாதத்துக்கு வந்து கார குழம்பு, ஆனா எங்களுக்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால சாதத்துல கூட்டை போட்டு பிணைஞ்சு சாப்பிட போறோம்.
நாங்க அநேகமா கீரைனாலே நானும் எங்க அண்ணாவும் அப்பளத்துக்கு தான் போவோம் அடிக்கடி. So இப்பவே அப்பளம் இப்ப கூட எங்க பாட்டி கிட்ட அப்பளத்தை தான் கேட்டோம். அவ்வா தொக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துவையல் இல்ல அது. சரி சாப்பிடு, டைம் ஆகுது. 10 minutes தான் இருக்கு கிளாஸுக்கு. போர் அடிச்சது, சாதனா கிட்ட கிளே வாங்கினேன் போர் அடிச்சதுன்னு. வந்து நான் இதுல ஒரு சர்ப்ரைஸ் திங் செய்யறேன். நான் செஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். கிளேல செஞ்சு முடிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே